அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்பொழுது என்னுடைய வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது என்றால் சாட்டில் பிளஸ் தெரிவிக்கவும். உங்க ஃபீட்பேக்கிற்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி. இன்று நாம் விளக்க காட்சியில் நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் பற்றி தகவல்களை பார்க்க போகிறோம். இப்ப இந்த ஸ்லைட்ல நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் பற்றி நாம் டிஜிட்டல் குவாரண்டிஸ் ஒரு கிளிக் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இன்று நீங்க என்ன ரிசீவ் பண்ண முடியும், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், இதெல்லாம் டோக்கன்ஸ் மூலமாக எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். அதற்கு முன்னால் என்னை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். நான் இமானுவல் பரோனி. நான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன் அம்பாசிடர்ஸ் கவுன்சில்ல, இட்டலியில. நியூ கன்சியூமர் கம்யூனிட்டி பார்ட்னர் ப்ரோக்ராம்ல வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறேன். NDE ப்ராஜெக்ட் மேனேஜர், நியூ டிஜிட்டல் எவல்யூஷனுடைய ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறேன். சர்டிஃபைட் மாஸ்டர் ப்ரொஃபி கோச், ஜீனியஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஹோஸ்ட், மேலும் அமைதிக்கான ஒரு விருது நான் உறுப்பினராக இருக்கிறேன். ஸ்பீக்கர் மற்றும் இன்வெஸ்டர். இப்ப நான் என்னை பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்தேன். எதற்காக நாம் இங்கு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேன். நம்ம கம்யூனிட்டிக்காக நாம என்ன ஆஃபர் பண்றோம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், நம்ம யூசர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி நான் டிஜிட்டல் ரேட்டிங் அப்படின்னு என்னன்னு கூட சொல்ல போறேன். டிஜிட்டல் ரேட்டிங்ஸ் லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம்ல. இன்னைக்கு நிறைய அன்எம்ப்ளாய்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல. அதனால எப்படி நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது, மேலும் நாம எப்படி வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நாம என்னைக்கு அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற வரலாற்றை பின்னோக்கி செல்லும் பொழுது 2011 வருடம் அந்த வருடம் மிகச்சிறந்த ஒரு வருடம். ஏன்னா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர். மக்கள் நிறைய கோர்சஸ்ல பயிற்சிகள் பெற்றார்கள் அந்த வருடத்தில். பிறகு நம்ம 2019ல ஒரு மிகப்பெரிய சாதனை செய்தோம் வரலாற்றில். கிரிப்டோ யூனிட் ப்ராஜெக்டின் பிறப்பு. பிறகு 2021ல நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் பிறந்தது இந்த வருடம். இது வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ப்ராஜெக்ட். இப்போ அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் குளோபல் ஆன்லைன் போர்ட்டல். அது 10 வருட அனுபவம் உள்ள ஒரு ஆன்லைன் போர்ட்டல். 1.6 மில்லியனுக்கும் மேலாக ரெஜிஸ்டர்ட் பயனர்கள் 176 தேசங்களிலிருந்து கலந்து கொண்டார்கள். இப்போ பயிற்சியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பினான்ஸ்ல அதிக அளவில் அனுபவம் பெற்ற ஒரு வல்லுநர்களாக இருக்கிறார்கள். பிராக்டிக்கல் ட்ரைனிங் பினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்சனல் growthல நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் கோர்சஸ் இருக்கு. எல்லாருமே எக்ஸ்பர்டைஸ்டா இருக்காங்க. குரூப் செஷன்ஸ் இருக்கு. 1-to-1 ட்ரைனிங் இருக்கு. ஸோ நிறைய பயிற்சிகள், அமர்வுகள் எல்லாமே நமக்கு
கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப நாம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர். நாங்கள் யார்? நாங்கள் எஜுகேஷன் சிஸ்டம். ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்காக. ஒரு மக்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் எப்படி பர்சனல் டெவலப்மெண்ட், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், மேலும் அவர்கள் பொருளாதார நிலையில் எவ்வாறு வெற்றியடைய முடியும் என்கின்ற அடிப்படையில் அனைத்து விதமான ட்ரைனிங்ஸ் மேலும் செஷன்ஸ் எல்லாமே வழங்கி கொண்டிருக்கிறோம். மார்க்கெட் கண்டிஷனை புரிந்து கொள்வதற்காகவும் மேலும் போர்ட்போலியோ அசஸ்மெண்ட் மற்றும் மேனேஜ் செய்வதற்காகவும் ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 20 செக்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார்ல நாங்க மிகச்சிறந்த போர்ட்போலியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மேலும் பிராக்டிக்கலி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டும் இருக்கும். நிறைய ஒரு ப்ராஜெக்ட் மிக பிரபலமான ப்ராஜெக்ட்ஸ்ல மிகவும் முன்னேற்றமடைந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்ல படியெடுத்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய உண்மைத்தன்மை, புதிய பொருளாதாரம் மற்றும் பரிணாமம் உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டும். எப்படி நம் முதலீட்டை பாதுகாப்பது, மேலும் எப்படி பெருக்குவது? நாங்கள் தான் அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். குளோபல் ரீச்ல மிக சிறந்த முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக, உங்களுக்காக சிறந்த ஒரு வீடியோவை நாம் பார்த்தோம். இப்போ நம்ம குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா, முதலீட்டு சிந்தனை. நம்ம ஒரு டிகேட் அப்படின்னா 10 வருடங்கள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்ப எந்த அளவுல குளோபல் ரீச்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் சிறந்த ஒரு முன்னேற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகையால் தான் இப்ப ஒரு ஸ்பெசிபிக் ஃபைனான்சியல் செக்டர் மட்டும் அல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட் மேலும் எஜுகேஷனல் ஃபீல்ட் எல்லாவற்றிலும் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு மக்கள் எப்படி எல்லா விதமான பில்ஸையும் பே பண்ணலாம், மேலும் அவங்க சேமிக்கவும் முடியும். எப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான். இன்கம் ஜெனரேட் ஆகணும். இப்போ பேசிக் நீட்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா பத்தாது, நமக்கு இன்னுமே அதிகமாக ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். ஆகையால் டார்கெட்டட் கோர்சஸ் முக்கியமாக நமக்கு தேவையாக இருக்கிறது. அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா, மக்கள் மிகவும் என்ஜாய் செய்ய வேண்டும். எப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா, அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப ஒரு லெவல் ஆஃப் இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நான் ஆண்ட்ரே ஹவராத்தம். நான் இன்று 8 ரூல்ஸ் ஆஃப் வெல்த் பற்றி சொல்ல போகிறேன். எப்படி ஒரு சின்ன கால வரையறைக்குள் ஒரு பெரிய செல்வந்தராக மாறுவது அப்படின்னு சொன்னா, ஒரு 5 விரல்கள் சேர்ந்தால்தான் ஒரு கை அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அமைகிறது. இப்போ
நீங்க வந்து உதவி செய்யணும். அடுத்தது நம்ம ஆட்டிடியூட், எப்படி வந்து நாம எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். உலகத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து 3வது வெரி ஹை எமோஷனல் லெவல். அடுத்தது வந்து ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். நம்ம வந்து பொருளாதாரத்தில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து நம்ம பினான்சியலி ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைய முடியும். இப்போ 5வது வந்து முக்கியமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே சேர்ந்தாதான் வந்து நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். சோ இதுதான் வந்து 8 ரூல்ஸ் ஆஃப் வெல்த். இப்ப நம்ம ஆண்ட்ரே ஹவ்ராத்தா என்ன சொன்னாரு, நம்ம சிஇஓ அப்படின்னு சொன்னா, இந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், ஹெல்பிங் அதர்ஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்லிங் ட்ரீம்ஸ். இப்ப கனவுகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த ஒரு நாம என்ன இலக்கு வச்சிருக்கோமோ அதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த 5 உதாரணங்கள் அவர் சொன்னாரு நம்ம விரல்களை வைத்து. சோ இந்த 5 விரல்களும் சேர்ந்தால்தான் நம்ம ஒரு வேலையை சரியாக செய்ய முடியும். அந்த மாதிரிதான் நம்ம இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து புரிய வைக்கிறது தான் நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கோ ஓனர்ஸாக இருக்கிறோம். நாம என்ன வந்து சாப்பிடுறோமோ இல்ல என்ன வேர் பண்ணிக்கிறோமோ, கூட்ஸ் அல்லது சர்வீசஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையாக இருக்கின்றது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் பே பண்ணி தான் வாங்குறோம். ஒரு ஃபுட் வாங்கினாலும் சரி, இல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங்கா இருந்தாலும் சரி, ஒரு விலை வந்து கொடுத்துதான் நம்ம வாங்க வேண்டி இருக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஒரு வருமானம் வேணும். அது வந்து தொடர்ச்சியான ஒரு இன்ஃப்ளோ இருக்கணும். நாம வந்து கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாம வந்து கம்பெனியோட பிசினஸோட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி, சர்வீசஸ்க்கும் சரி, நாம கன்சியூமரிசம் அப்படிங்கறத நம்ம பே பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம கம்பெனில வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் தி வேர்ல்ட்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஆகையால் நம்ம பகிர்ந்துக்கிறது மிகவும் அவசியமாகிறது. இப்போ அவங்களுடைய லாங்குவேஜஸ், கரன்சிஸ், அப்புறம் வந்து எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், சின்க்ரனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு கிரிப்டோ யூனிட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆனது 2019ல. இது வந்து இன்னோவேட்டிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சராசரி மனிதர் கூட இதுல ஜாயின் பண்ணி ஒரு கோ ஓனர் ஆகலாம். WCRU குளோபல் போர்ட்போலியோ, WCRU அப்படிங்கிற செக்யூரிட்டி டோக்கனுக்கு உரிமையாளராக மாறலாம். அவருக்கு வந்து ஒரு மினிமல் ரிசோர்சஸ் இருந்தா கூட போதுமானது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு WCRU செக்யூரிட்டி டோக்கனுடைய உரிமையாளராக உடனடியாக மாற முடியும். ஒரு சின்ன தொகையை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலே போதுமானது. நிறைய பிசினஸ் வந்து எதுக்காக நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து நிறைய இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக தான் இப்ப வந்து கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டெவலப்மெண்ட் போர்ட்போலியோல நாம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, 30th March 2019ல லான்ச் ஆஃப் தி கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் நடந்தது. இப்ப வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 8 January 2020ல டிரான்சிஷன் நடந்தது. 19th Aprilல வந்து டிரான்சாக்ஷன் எல்லா டேட்டாவும் வந்து பிளாக் செயினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, சின்க்ரனைஸ் ஆச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நாம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிறைய விதமான ஒரு டேட்டாஸ் மற்றும் வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிற எல்லா அமர்வுகள் மேலும் பயிற்சிகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு அப்போ டிரான்சிஷன் ஆஃப் டு பிளாக் செயின் நடந்தது. நம்ம ஓன் பிளாக் செயின்
மேலும் வந்து ரொம்ப ஸ்பீடா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அடுத்தது வந்து ஆகஸ்ட் 2020ல செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆத்தரைசேஷன் ஃபார் STO நடந்தது. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம செக்யூரிட்டி டோக்கன் வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிட்டி மூலமாக வந்து ஆத்தரைஸ் ஆச்சு. எப்படி வந்து நம்ம டோக்கன் மற்ற டோக்கன்ஸ்ல வந்து வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபெடரல் ஏஜென்சி வந்து அவங்க மானிட்டர் பண்றாங்க, குவாரண்டியும் பண்றாங்க நம்ம கம்பெனியோட growth. அவங்க வந்து டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆத்தரைஸ் பண்றாங்க, கைட்லைன்ஸுமே கொடுக்குறாங்க நம்ம டோக்கன்ஸ்க்கு. பெர்மிட்ஸும் நம்ம வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து SEC ரெகுலேஷன்ஸ்ல ஆத்தரைசேஷன் கிடைக்கணும், அப்புறம் ஸ்விஸ் ஜூரிஸ்டிக்ஷன்லயும் சரி. நம்ம வந்து ரெகுலேட்டர்ஸ்க்காக நம்ம டோக்கன் 500 மில்லியன் அசெட்ஸ் வந்து அப்ரைஸ்டு வேல்யூன்னு சொல்லலாம். 28th of January 2021 லான்ச் ஆஃப் நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் உருவானது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த டேட்ல தான் வந்து நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் லான்ச் ஆன டேட். நியூ பாரடைம் ஆபரேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ இன்னுமே ஒரு விளக்கமா நான் சொல்றேன் எதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எதற்காக வந்து நியூ டிஜிட்டல் எவல்யூஷன் உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எதுக்காக வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இதுலயும் வந்து இன்னுமே ஒரு அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஏன் முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தா, 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு பேண்டமிக் ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் உருவானது. இது வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்டை வந்து உருவாக்கியது. நிறைய கம்பெனிஸ் வந்து லாக்டவுன் ஆச்சு. மேலும் வந்து ஒரு ஃப்ரீயா நம்மளால மூவ் பண்ண முடியல, ஒரு விதமான பயம். மேலும் வந்து நமக்கு வருமானம் மேலும் பொருளாதாரம் உலக அளவில் வந்து பாதிக்கப்பட்டது. லாக் பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலைமை உண்டானது. இப்பவும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வந்து நீடித்துக் கொண்டே இருக்கும். இந்த வேளையில் ஒரு சராசரி மனிதர் வந்து நிறைய மக்கள் அவர்களுடைய வேலையை இழந்தார்கள். பிறகு அவர்களுடைய வருமானம் கூட நிறுத்தப்பட்டது. நமக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பாக்குறப்போ, மக்கள் எல்லாரும் கம்பெனிஸ் மேலும், அதாவது தனியான ஒரு நபர்கள், இண்டிவிஜுவல்ஸ் மேலும் கம்பெனிஸ் இரண்டுமே பாதிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து ஒர்க் பண்ற ஒரு கம்பெனி தான். ஆகையால் இரண்டுமே சேர்ந்து பாதிக்கப்பட்டது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ்ல வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கு. இதெல்லாமே வந்து போதுமா நம்ம வாழ்க்கையை தொடர்ச்சியாக நடத்தி செல்வதற்கு? ஒரு வாழ்க்கை தரம் வந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம வேற எந்த ஒரு வசதியான
வாழ்க்கை இல்லைன்னா இருந்தாலும் சரி, நம்ம உணவாவது சாப்பிடணும். ஆனா அதை கூட வாங்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும் பொழுது ஒரு உதவி செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்தாகணும் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சோம். ஏன்னா அவங்களுடைய சராசரி வாழ்க்கையை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா பேண்டமிக் வரைக்கும் அவங்க நல்லா தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. மேலும் வந்து வேலையும் இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நம்பகத்தன்மை வேணும். இப்ப வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பேங்கிங் செக்டார் மேலும் வந்து பிசினஸ் எல்லாவற்றையும் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினப்போ நான் நம்பிதான் வாங்கினேன். அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. அந்த கூட்ஸ்ல சர்வீசஸ் நான் வாங்கலாம். ஆனா வந்து அத தொகை செலுத்துறது வந்து நான் பிறகு செலுத்தலாம். இமிடியேட்டா வந்து செலுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்போ ஒரு சாவி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கருவி. இப்ப வந்து ஒரு இண்டிவிஜுவல் மற்றும் கம்பெனிஸ் அப்படிங்கிற 2 என்டிட்டிஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபேவர்ஸ் எல்லாமே. இப்ப வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ்னா நார்மலா போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ். அதுல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சென்ட்ரலைஸ் ரேட்டிங் ஃபார் கம்பெனிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நன்மைகள். நமக்கு டைம் லாஸஸ் இல்ல, ஃபாஸ்டா இருக்கும் ஃபினான்ஷியல் ஆபரேஷன்ஸ்லாம். மேலும் வந்து பாதுகாப்பானது. ஏன்னா நிறைய மாதங்கள் வந்து நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்ப வந்து நமக்கு தொகை வேணும், பிறகு வந்து நம்ம அந்த தொகையை செலுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இம்மிடியட்டான ஒரு பினான்சியல் ஆபரேஷன்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பாகவும் உள்ளது. பினான்சியல் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இம்மிடியட்டா வந்து சாங்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப அது மிகவும் வந்து நமக்கு ஒரு தேவையான ஒன்று. ஏன்னா எல்லாருமே கேட்கறது வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லிதான். பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்பவே மிகச்சிறந்த முறையில் உள்ளது. நம்ம வந்து நிறைய ஆஃபர் பண்றோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது லீகல் என்டிட்டி. இப்ப வந்து எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து ட்ரெடிஷனல் குவாரண்டிஸ் நம்ம பார்க்கிறப்ப எப்படி இருக்கு? இப்ப பேங்க் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். ஒரு லோன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா. ஏன்னா டெபாசிட் அவங்க கேட்பாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கேட்கிறீர்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த தொகைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ஸ். இது வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து நிறைய மாதங்கள் வந்து காத்திருக்க வேண்டும் நீங்கள் கேட்கும் தொகையை பெறுவதற்கு. இப்ப வந்து ரேஷியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற தொகை வந்து அதாவது ஒரு அளவு இருக்கும், ஒரு தொகை வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க திரும்பியும் அந்த லோனை வந்து ரீபே பண்றப்ப இன்னுமே அதிகமான பெர்சன்டேஜ் வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது 2லிருந்து 15% வரை கூட உங்களுடைய தொகை செலுத்தும் பெர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கலாம். அது 90 to 120 டேஸ் கூட ஆகலாம்.
இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் என்டிஏ அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ரெடிஷனல் பிசினஸை விட என்டிஏ டிஜிட்டல் குவாரண்டிஸ் எப்படி வந்து வித்தியாசப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறப்போ நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் அட்வைஸ் இருக்கு. பிளாக் செயின் சர்டிஃபைட் டிஜிட்டல் ரேங்கிங்ல இது வந்து மேக்சிமம் டிரான்ஸ்பரன்சி இருக்கு, நம்பகத்தன்மை இருக்கு, பாதுகாப்பானது. ஏன்னா இப்போ பிளாக் செயின் டேட்டால என்டர் ஆனதும் நமக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து இப்போ ஒன்ஸ் வந்து பிளாக் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா திரும்பியும் வந்து அந்த பிளாக்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆகையால் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கு. இப்ப இதுல வந்து டிஜிட்டல் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டும் வந்து ஆட் ஆகும், நோட்டரி டீட்ஸ் எல்லாமே. மேலும் வந்து ப்ரிஷியஸ் மெட்டல்ஸும் இன்க்ளூட் ஆகுது. ஏன்னா மெட்டல்ஸ்ங்கிறது வந்து எப்பயுமே ஒரு கரன்சிக்கு ஈக்குவலா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு அளவுல வந்து இருக்கு. ஆகையால் அதுவும் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம், குவாரண்டி பேமெண்ட் அது. இப்போ ரெண்டல் கார் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து டிஜிட்டல் எஸ்க்ரோ அக்கவுண்ட் வந்து ஆக்சஸ் இருக்கிறதுனால மிகுதியான குவாரண்டிஸ் இருக்கு. அப்புறம் வந்து மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட்டர் மந்த்லி கிரெடிட் லிமிட்ஸ் இருக்கு. பிளாட்ஃபார்ம் வந்து இது வியாபாரத்தில் பிசினஸ் டு பிசினஸ் இருக்கு, பிசினஸ் டு கன்சியூமர் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போ வந்து பிசினஸ் டு பிசினஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? லோன் வாங்கணும். ஆக பேங்க் வந்து அப்ரோச் பண்ண போறேன். அப்போ நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா பேங்க் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. பிறகு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஃபர்தர் ரிவிஷனுக்காக அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்ப பேங்க் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நாட்கள்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் மாதங்கள் கூட ஆகலாம். பிறகு வந்து மாதம் தவணை முறை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுவார்கள். என்னென்ன பெர்சன்டேஜ்ல கட்டணும், டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும், மாதம் வந்து நீங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டோக்கன்ஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் லெவல். ஏன்னா நம்ம லாக் பண்றோம் ஃபீஸ. சர்டன் அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து வாலெட்ல இப்போ வந்து கொலாட்ரலுக்காக யூஸ் பண்றோம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸ். பிறகு வந்து அசஸ் பண்றோம். என்ன கிரெடிட் அக்ரிமெண்ட் வந்து என்னைக்கு சைன் ஆச்சோ அந்த டேட்ல இருந்து நாங்க அந்த டோக்கன்ஸ் வந்து க்ரோ ஆகுது. இப்போ நம்ம WCRU எப்படி இருக்கு, செக்யூரிட்டி டோக்கன்ஸ், அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. WCRU பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்ப வந்து டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் ஆகுது, ஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து UNTBயும் ரிசீவ் பண்ண முடியும். இந்த UNTB டோக்கன்ஸ் வந்து பிளாக் செயினுக்கு மிகவும் தேவையானது. நீங்க அந்த ஸ்டேக் பண்ணி வந்திருக்கிற அந்த ரிவார்ட் UNTB நீங்க லிக்விடேட் கூட பண்ணிக்கலாம், விற்கலாம், எக்ஸ்சேஞ்ச்ல போய் செல் பண்ணலாம், அதுக்கப்புறம் லோன் பேமெண்ட் கூட பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு அந்த UNTB வந்து ஜெனரேட் ஆகிற UNTB வந்து உங்களுடைய எல்லா லோனுக்கான பேமெண்ட்டையும் கவர் பண்ணலனா கூட அது ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணும். இந்த கேஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னா
அதாவது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுடைய கிரெடிட்டுக்கு எனக்கு வேலை இல்ல, வேலை போயிடுச்சு, இந்த இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ்ல எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாருமே இப்ப உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட டோக்கன் இருக்கு அப்படின்னா பேங்க் வந்து கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்ககிட்ட டோக்கன்ஸ் இருந்தா போதுமானது. நீங்க அதை போய் நீங்க ஸ்டேக்கிங் பண்ணலாம், கேரண்டியா கொடுக்கலாம். கம்பெனி கிட்ட போய் நீங்க இந்த டோக்கன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ, லோனுக்கு என்ன ஆரம்பிக்க போறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பேங்க். இப்ப நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த ஒரு அதாவது 60-90 மாதங்களுக்கு அப்புறம் பே பண்ணலாம் அப்படின்னு கூட முன்னாடி இருக்கிற லோன்ல இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா பேங்க்ல இருந்து ஒரு கேரண்டி கேக்குறாங்க. அப்பதான் வந்து அந்த கேரண்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து லோன் சாங்ஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான கமாடிட்டியை கொடுப்பாங்க. அப்போ இதுதான் இந்த இடத்துல வந்து இந்த டிஜிட்டல் கேரண்டி ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு டிஜிட்டல் ரேட்டிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் வந்து நீங்க கேரண்டிஸ் வைக்கும்போது உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ரா மெட்டீரியல்ஸை நீங்க வாங்கிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்கமும் வரும். எதுல இருந்து? ஸ்டேக்கிங்ல இருந்து. அந்த டோக்கன்ஸை ஸ்டேக் பண்றதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற டோக்கன் பாத்தீங்கன்னா யுஎன்டிவி. அது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்க வித்துக்கலாம். அது நேரத்துல சப்ளையருக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து உங்களால பேமெண்ட் வந்து கொடுக்க முடியல, லோன் பேமெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து உங்க டோக்கன்ஸை செல் பண்ணிக்கலாம். எப்பயுமே உங்களுடைய கடனை வந்து கவர் பண்றதுக்கு. அதுலதான் என்ன இனோவேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் டிஜிட்டல் ரேட்டிங். அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட், முனிசிபாலிட்டி, ஸ்டேட் பாடிஸ், பேங்க், பினான்சியல் ஆர்கனைசேஷன், அது மாதிரி ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கிற மாதிரியான இவ்வளோ பாடிஸும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுல என்டர்பிரைசஸ், பிரைவேட் பர்சன்ஸ், விஐபி கிளப் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா தனிப்பட்ட நபருடைய அந்த நபருடைய பேசிக் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு புது டெக்னாலஜி, எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பத்தி பேசுறோம். எப்பயுமே நம்ம வந்து இதை கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கும் மக்களுக்கு. என்ன அப்படின்னா என்ன இந்த டிஜிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்றதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். இந்த புது பினான்சியல் மார்க்கெட்ல, இந்த டிஜிட்டல் கிரிப்டோ மார்க்கெட்ல நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அதுக்கு தயார்படுத்திக்கணும். முதல் டிஜிட்டல் காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, என்ன ரெகுலேட்டர்ஸ் இருக்கு, என்ன எக்ஸ்சேஞ்ச்ல போய் எப்படி பண்ணணும் அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய கண்ட்ரில என்ன டாக்ஸேஷன் ரூல்ஸ் இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ப்ராடக்ட பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். யாரெல்லாம் இதுக்கு தயாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்த போறீங்களோ அவங்கதான் இந்த வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. சரி, ஏன் நமக்கு இந்த நேஷனல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அவங்களுடைய லிஸ்ட் தேவை? இப்ப நம்ம கையில ஒரு லிஸ்ட் இருந்தாதான் நம்ம கிட்ட எந்தெந்த கம்பெனியோட அக்சஸ் இருக்கு அப்படின்றதுக்கான லிஸ்ட் இருந்தாதான் நம்ம ஒரு கொலாஜ் மாதிரி அது பண்ண முடியும். அந்த நிறுவனம் வந்து நம்ம டோக்கன்ஸ் வந்து பேக்கப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த நிறுவனம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப நிறைய பப்ளிக் டெண்டர்ஸ் வருது அப்படின்னா பிட்டிங்க்கு அந்த கம்பெனி போக முடியும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு போதுமான கேபிட்டல் மூலத்தனம் இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த டோக்கன்ஸ் இருக்கிறனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியா அந்த நபரால கொடுக்க முடியும். அதுதான் அந்த வந்து கொலாட்ரலா கொடுக்குறாங்க, கேரண்டியா கொடுக்குறாங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த கம்பெனி, இப்ப நம்ம நிறுவனம் சொல்றோம் பாத்தீங்களா, பிட்டிங்க்கு போவோம், அந்த கம்பெனி வந்து நம்மளுடைய டோக்கனுடைய பேக்கப் இருக்கும். அந்த கேரண்டிஸ் வந்து மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறா, மேஜர் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்றதுக்கலாம். அதே நேரத்துல அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து பேமெண்ட் கூட கொடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய கார்ப்பரேஷன் வந்து ஒரு பப்ளிக் டெண்டர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் கொடுப்பாங்க. அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அந்த நேரத்துல வந்து பேமெண்ட் வந்து சரியாம வராது, சில டிலே நடக்கும், இல்லைன்னா வந்து ஏன்னா அந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு கடன் வாங்கிட்டு நிறைய வந்து கேஸ் இருக்கும் அவங்க மேல. அப்போ அவங்களுக்கு நமக்கு நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி அப்படின்றத ஒண்ணு கொடுக்கணும். அதனாலதான் இந்த ரெஜிஸ்ட்ரியை வந்து கேபிட்டலைஸ் பண்றோம். ஏன்னா இந்த கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ல ஒரு செவரல் மில்லியன் WCRU இருக்கும். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டுடைய பார்ட்டிசிபென்டா இருக்காங்களோ அவங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல போகலாம். அதுக்கப்புறம் ஸ்டேக்கிங் இன்கம் ஃபார் கம்பெனிஸ் என்டரிங் த ஸ்டேஜ், ஒரு ஸ்டேக்கிங் இன்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேக் ஆஃபீஸ், ஒரு தங்களுக்கும் தேவையான ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து பேக் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணப்படுது. இந்த ப்ராஜெக்ட் நீங்க இப்ப சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜஸ், யாருக்கூட மாற்றம் இருக்குன்னா, லேட்டரா யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் இந்த பேக் ஆஃபீஸ்ல வர்றதுக்குள்ள ஜாயின் பண்ற நபர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டேக்கிங் டோக்கன் கிடைக்கும். இதுல வந்து முக்கியமா பயிற்சி பெற்ற குவாலிஃபைடு பீப்புள் மட்டும்தான் இருக்க முடியும். இது வந்து எதை பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல். அந்த ரெஜிஸ்டர் வந்து எதை கேபிட்டல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவரல் மில்லியன் ஆஃப் வேர்ல்ட் CRU. இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல. சரி, இப்ப நம்ம கிட்ட நிறுவனத்துல என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை எப்படி வந்து ஒரு வாரண்டியா பயன்படுத்துவாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு நிறுவனம் இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு பேங்க்குக்கும் இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பொதுத்துறைக்கும் இருக்கலாம். ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க்ல அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய பணத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு ஷிப்பிங் பண்ணிருக்க குட்ஸுக்கு வந்து எல்லாரும் ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய இதுல நம்மளுடைய கமாடிட்டிஸ் வந்து கரெக்டாக கொடுக்கப்படும் கிளைண்ட்ஸ் கிட்ட. எப்படி நம்மளுடைய 3 or 5 million வந்து கொலாட்ரலா கொடுக்கும் போது பேங்க்ல, ஆனா பேங்க் வந்து எந்த இன்கமும் கொடுக்காது. அதுல இருந்து 2 வருடத்துக்கு அப்புறம் என்னுடைய டேர்ம் வந்து முடியும் போது என்னுடைய பணத்தை போய் எடுத்துப்பேன் பேங்க்ல. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறமும் நான் 5 மில்லியன் தான் கடன் வாங்கியிருக்கேன்னா 5 மில்லியன் தான் கிடைக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 மில்லியனுக்கு என்ன வாங்க முடியுமோ அந்த நேரத்துல அது வாங்க முடியாது 2 வருஷத்துக்கு அப்புறம். இந்த சர்வீசிங் ஃபீ அப்படின்றத பே பண்ண வேண்டியது வரும். 5% 15%. எவ்வளவு பெரிய பணம் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கொடுப்பாங்க.
அப்போ அதே 5 மில்லியன் நீங்க செக்யூரிட்டி டோக்கன்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது வந்து பிரைஸ் வந்து வளரும். அத வந்து நீங்க கொலாட்டரலா வைக்க போறீங்க, அத வந்து கேரண்டியா நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5 மில்லியன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அமௌண்டா ஒரு சில வருடங்கள் கழிச்சு வளரும். அப்போ கமிஷன் அப்படின்றது என்னன்னா 5 to 50% இல்ல பேங்க் சார்ஜ் கொடுக்குற மாதிரி. நம்மளோடது வந்து 2% தான். இது வந்து வின் வின் சிச்சுவேஷன். நம்மளுடைய அசட்ஸும் வளரும். அதே நேரத்துல நம்மளுடைய கொலாட்டரல் அப்படின்ற அசட் வந்து வளரும். உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் வந்திருக்காது. ஷிப்பிங்ல இருந்து குட்ஸ், கமாடிட்டி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன்ல இருந்து எக்ஸ்ட்ரா இன்கமும் வரும் ஸ்டேக்கிங்ல இருந்து. அதுவும் வந்து பிரைஸ் வந்து காலகட்டத்துல வளரக்கூடும். ஏன்னா இப்ப இந்த 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சேஃப். ஒரு நிறுவனமும் சேஃப், ஒரு தனிப்பட்ட நபரும் சேஃப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோக்கனுக்கு நன்றி. ஏன்னா எல்லாமே ஸ்மூத்தா நடக்குது. சரி, ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எப்படி நம்மளுடைய ரெஜிஸ்டரை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். நான் வந்து ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா 2 மாதத்துக்கான ரெண்ட்டை வந்து டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட்டா நான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த பணத்தை நீங்க ஒரு லேண்ட்லார்டு கொடுக்கறதுக்கு பதிலா, ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி, வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த $1000 வந்து நீங்க டோக்கன்ஸ் வாங்கி அதை நீங்க ஸ்டேக்கிங் போட்டுக்கலாம். அதை பண்றது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய டோக்கன்ஸ் வந்து 10 மடங்கு பெருசா இருக்கும் பிரைஸ். அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்ட் பண்றதுக்கு இங்க சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பர்னிச்சர் வாங்கணும், இல்ல ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றவங்கள வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 ட்ரைனிங் பேக்கேஜ் கொடுக்கப்படுது வேற வேற பிரான்ச்சஸ்ல. அந்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல வருகிற ஸ்லைட்ல இந்த இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, சரி, நியூ டிஜிட்டல் எவல்யூஷனுடைய இலக்கு என்ன? 2020ல இருந்து 2030 கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிகேட், அடுத்த டிகேட் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு 10 வருடம். யாரெல்லாம் வந்து ரொம்ப உற்சாகத்தோட இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட், ஒரு கிரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நான் நாளைக்கு காலையிலே போய் எனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட எல்லாம் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு 10 மில்லியன் கம்பெனிஸ்க்கு ரீச் பண்ணா போதுமானது. இது ரொம்ப வந்து சின்ன நம்பர். ஏன்னா உலகத்துல எத்தனை கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? 100 மில்லியன் கம்பெனிஸ்க்கு மேல இருக்கக்கூடும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா இந்த ரெஜிஸ்டர்ல என்டர் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய இலக்கு வந்து 100 மில்லியன் அப்படின்றது இருக்கு. மில்லியன், பில்லியன் கிடையாது. ஏன்னா நமக்கு நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட் மூலியமா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நமக்கு வருவாங்க. ஏன் எங்களுடைய காரணம் மில்லியன்ஸ் அப்படின்னா, நம்ம கிட்ட டோக்கன் வந்து கம்மியா இருக்கு. யாரோ நம்ம டீமை ஃபாலோ பண்ணோம், டோக்கனை கொலாட்டரலா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து டோக்கன் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்காது. அப்போ பிரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்.
அதே நேரத்துல டோக்கனுடைய விலையும் அதிகமாகும். இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய பயிற்சியை நீங்க எடுத்துக்கும் போது கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும் போது இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ஸ்க்கு $25 பில்லியன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் கம்பெனி டர்ன் ஓவர் ட்ரைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும் போது அதுல 112 பில்லியன். அதே வால்யூம் ஆஃப் டோக்கன் மார்க்கெட் பிட்வீன் கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 800 பில்லியன். இந்த ஃபிகர்ஸ் வந்து மாறக்கூடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு நான் இதை கொடுத்திருக்கேன். இப்ப இது 50 சென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஆனா இப்ப $10 இருந்தது அப்படின்னா அப்போ எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த ஃபிகர்ஸ் நான் வந்து இன்னைக்கே எழுந்து நெல்ல என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்ல விரும்புவேன், கண்டிப்பா இதை செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல எதிர்காலத்துல நீங்க வந்து நல்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தின விவரம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால, ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கிறதுனால நான் ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்கா உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புது ப்ரொஃபஷன். அந்த புது ப்ரொஃபஷன்ல சிக்னலர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ப்ராஜெக்ட பத்தி இன்னொருத்தவங்களுக்கு கை காட்டி விடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. அவருடைய பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பேமெண்ட் போகும். அடுத்தது கான்ட்ராக்ட் சைனிங், அதை பத்தின விவரங்கள் எல்லாமே சொல்றது எல்லாமே டிஜிட்டல் செல்லர் அப்படின்ற அடுத்த செல்லர், ப்ரொஃபஷனல் செல்லர். அவர் வந்து ட்ரெயின்ட் ஆயிருப்பாரு சேல் ஆஃப் என்டில டிஜிட்டல் ப்ராடக்ட். ஏன்னா அவருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் நம்ம உலகத்துல இருக்கிற மொத்த கம்யூனிட்டி கூடயும் வேலை செய்வாரு. அவருக்கு அந்த நேரத்துல வந்து கமிஷன் வரும். ஒரு சிக்னலர் என்ன பண்ணுவாரு, கமிஷன் கிடைக்கும் அங்கேயும். கான்ட்ராக்ட்ல இருந்து டிஜிட்டல் செல்லர் சைன் பண்ற கான்ட்ராக்ட்ல இருந்து சிக்னலருக்கும் கமிஷன் வரும். சரி, யாரெல்லாம் என்டில வந்து உங்க ஸ்ட்ரக்சர்ல ஜாயின்ட் ஆறாங்களோ, உங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்கப்படும். ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும். நீங்க எவ்வளவு சர்வீஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ப்ரொஃபஷன் வந்து இருக்கு இந்த இடத்துல, டிஜிட்டல் மேனேஜர் அப்படின்றவங்க. இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவர் எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிநபருடைய பர்சனல் அக்கௌண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. டிஜிட்டல் செல்லர் பார்த்த மாதிரி ப்ரொஃபஷனல் சேல்ஸ் பர்சனா இருக்காரு இந்த இடத்துல. அவர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட நபரையும் ஒரு கம்பெனியும் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றதான் டிஜிட்டல் செல்லர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவர் செய்வாரு. இவர் வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். இவருக்கு கம்பெனி பத்தின விவரங்கள் வந்து தெரியும். ஒரு சேல்ஸ் ரிலேட்டடான தகவல் வந்து இவருக்கு தெரியும். சரி, ஒரு டிஜிட்டல் செல்லருடைய கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாருங்க. என்ன வந்து தேவைப்படும் அவர்களுக்கு அப்படின்னா, இது ரொம்ப வந்து கடினமானது இல்ல. அவர் முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, பயிற்சி எடுத்துக்கணும். எதற்கு? டிஜிட்டல் செல்லருக்கான பயிற்சி. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆன்லைன்ல உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க கத்துக்கலாம். இந்த கோர்ஸ வந்து நீங்க எத்தனை தடவை எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய வீட்டிலேயே நீங்க படிக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் எங்கேயும் நீங்க போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதற்கப்புறம் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிஜிட்டல் செல்லரா மாறுவீங்க. சரி, இது எல்லாமே எங்க நடக்கும்னா பிளாக் செயின்லயும் நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான ரெக்குயர்மெண்டா இருக்கு, நீங்க ஒரு தனிப்பட்ட ஆண்டர்பிரனர், செல்ஃப் ப்ரொப்ரைட்டர் அப்படின்ற ரெஜிஸ்டர்ல இருக்கணும். நீங்க அதாவது நீங்க லீகல் என்டிட்டியா மாறணும்.
நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். என்டர்பிரனர்ல நீங்க டாக்ஸ் பே பண்ற நபராகவும் மாறி இருக்கணும். அதனால உங்க எல்லாரையும் நான் வந்து என்கரேஜ் பண்றேன். நீங்க ஒரு லீகல் என்டிட்டியா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய போனஸ் பிளானை பத்தி இப்ப பார்ப்போம். எப்படி வந்து உங்க எல்லாருக்கும் இது பயன்படும் அப்படின்றத சொல்லுவோம். இன்னொரு ப்ரொஃபஷன் இந்த இடத்துல இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இவர் வந்து டிஜிட்டல் மேனேஜர். இவர் யாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கு நிறைய இவருக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் உடைய எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கும். இவருக்கு வந்து எல்லா லைசன்ஸ் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த கல்வி அறிவு இருக்கும். அந்த கல்வி அறிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கேரண்டியுடைய கான்ட்ராக்டை சைன் பண்றவருக்கு இவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல லிஸ்ட் ஏல பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க இந்த இடத்துல மக்கள் அப்படின்னா யார் இருப்பாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு இங்க இருக்கிற டிஜிட்டல் மேனேஜர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. லிஸ்ட் ஏல இருக்கிற டிஜிட்டல் மேனேஜர் அவர் வந்து அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்டோட அப்ப கம்பெனில இருக்கவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், புது கம்பெனி நம்மளோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தேவை. அப்போ அந்த பீப்புள் யாரு, நம்ம ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்ச நபரா இருக்கணும், பயிற்சி எடுத்தவரா இருக்கணும், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும், எப்படி நம்ம பர்சனல் அக்கௌண்ட் வந்து டிசைன் செய்யப்பட்டது அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நபர் தான் வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸோட பேச முடியும். அவங்கதான் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்லயும் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, இல்ல தேர்ட் பார்ட்டியோட பர்சனல் அக்கௌண்ட்லயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க விஏடி பேயரா இருக்கணும், டாக்ஸ் பேயர் வாட். இவர் வந்து ஒரு புது ப்ரொஃபஷனலா இங்க தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டல் மேனேஜரும் வந்து 5 பிரிவுகளா பிரிச்சு வைப்பாங்க, 5 செக்ஷன்ஸ். முதல் செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிஜிட்டல் கேரண்டிய. ரெண்டாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா, அந்த நபர்கள் எல்லாம் அந்த பயிற்சி எடுத்து 60% மேல நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் கேரண்டி இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல செக்ஷன் 3ல போய் பாத்தீங்கன்னா, அவங்க டிஜிட்டல் கேரண்டியை எல்டிடிஸ்க்கு பயன்படுத்தலாம். குரூப் 4ல ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அப்படின்றது செக்ஷன் 4. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மேனேஜர் குரூப் 5, இவங்க வந்து ஹோல்டிங்ஸ்க்கு கொடுக்க முடியும். சரி, ஏன் இப்படி 5 பகுதிகளை நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ட்ரைனிங் பேக்கேஜ் உடைய பிரைஸ் வந்து மாறப்படும். ஏன்னா ஹோல்டிங்ஸோட நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, அந்த செக்ஷன் 5ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க காம்பிடென்டா இருக்கணும், நிறைய தகவல் தெரிஞ்சு வச்சிருக்கணும், நிறைய கல்வி அறிவு இருக்கணும் அந்த இடத்துல. அதனாலதான் நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம், நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், நம்மளுடைய குவாலிட்டியோட ட்ரைனிங் என்ன எஜுகேஷன் அப்படின்றத தெரியப்படுத்துவோம். நான் இந்த வெபினார்ல 100 முறையாவது சொல்லியிருப்பேன் ட்ரைனிங், பயிற்சி அப்படின்ற வார்த்தை. சரி, பயிற்சி இந்த இடத்துல என்ன அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படும், அதனுடைய விலை என்ன, நிறைய மில்லியன்ஸ் காஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு 60 லெசன்ஸ் கொடுக்கப்படுது. அந்த 60 லெசன்ஸ 15 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஏன் 60 படிப்பு லெசன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நாங்க அந்த நபர்கள் கிட்ட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த நபர்கள் ஒரு ட்ரூ ப்ரொஃபஷனலா மாறணுமா அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த நபர்கள் கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும், நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்கிட்ட நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. லெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துக்கும் போது உங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரேக் எடுத்துப்பீங்க. அந்த இடத்துல வந்து நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த நேரத்துல ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். இந்த பகுதிகள் எல்லாமே வந்து சின்ன சின்னதா செக்ஷனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும். 15 செக்ஷன் இருக்கு, 60 லெசன்ஸ் இருக்கு. இதுதான் உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கோர்ஸா கொடுக்கப்படுது. இந்த பயிற்சிகள் எல்லாமே வீடியோஸ் வந்து லார்ஜ் ஹோல்டிங்ஸ்க்கான வீடியோஸும் இங்க கொடுக்கப்படும். அந்த பயிற்சியும் கொடுக்கப்படும். அந்த 360% உங்க பயிற்சியில எல்லாமே நீங்க கொடுத்துக்குவீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பர்சன்ஸ்க்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு 2 பகுதி இருக்கு. இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி. $100 அப்படின்றது கூட இருக்கு இங்க. இது கம்மி. இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டிஜிட்டல் கேரண்டிஸ கம்யூனிட்டில பயன்படுத்த முடியும். நீங்க கான்ட்ராக்டர் நீங்க பயன்படுத்த முடியும். அந்த கவுண்டர் பார்ட்டிஸ் கிட்ட அவங்க சைன் பண்றவங்கள்ட்ட. ஆனா உங்களுக்கு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல அக்சஸ் கிடையாது. இது $400. நம்ம சிஸ்டத்துல 12 மாதத்துக்கும் மேல இருக்கீங்க, ரெஜிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா, நீங்க நம்புறீங்க, நீங்க ஒரு பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போறீங்க, பர்சனல் யூஸ்க்காக கேரண்டிஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஆனா கம்பெனிஸ் அந்த மாதிரி பேசும்போது ட்ரைனிங் உடைய பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நம்ம இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி இது தெரியப்படுத்தணும் அப்படின்றனால இருக்கனால இந்த கிரைசிஸ் டைம்ல எல்லாருக்குமே வந்து கம்பெனி வந்து பெஸ்ட் ப்ரொபோசல் கொடுத்திருக்கு, எவரேஜ் கம்யூனிட்டி கொடுத்திருக்கோம். நாங்க எல்லாருக்குமே இந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜில பயிற்சி கொடுக்க போறோம். அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேம் சேஞ்சரா அமையப்படும். உங்களுக்கு அந்த அக்சஸ் கிடைக்கும் ட்ரைனிங் பிளஸ் அப்படின்ற இடத்துல. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். சரி, அதே ட்ரைனிங் ஃபார் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது 5 செக்டர் பார்த்தோம். அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்லைட் இருந்தது. 2வது செக்ஷன் ட்ரைனிங் 1 இந்த இடத்துல பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸா இருக்கீங்களா, ஃப்ரீலான்சர்ஸ், இந்த இடத்துல லாயர்ஸ், பப்ளிக் நாவல்டிஸ், இவங்க எல்லாமே. இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கவங்க நபர்கள் எல்லாமே $2,500. ஒவ்வொரு தடவையும் நம்ம லெசன்ஸ் வந்து கம்பெனில காட்டும் போதோ கிளைண்ட்ஸுக்கு காட்டும் போதோ எல்லா இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. $5,000 அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு லிமிடெட் லைபிலிட்டி கார்ட்ஸ் கம்பெனிஸ்க்கு, கன்சார்டம் கம்பெனிஸ் அசோசியேஷன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய தேர்ச்சி எடுத்திருக்கணும். ஏன்னா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், புதிய டெக்னாலஜிஸை கத்துக்கணும், கிரிப்டோ கரன்சிஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களாவே வந்து முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து நீங்க ஒரு ஆச்சரியத்தோட பாப்பீங்க. 2019 நம்ம கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணும்போது நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். அதே நேரத்துல வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாவும் இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, நம்மளுக்கு இப்ப எப்படி கிரிப்டோ கரன்சி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே நேரத்துல ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு பேங்க்கும் வந்து கிரிப்டோஸ் வந்து பயன்படுத்துறத பார்த்திருக்கோம். அண்ட் நிறைய ட்ரேடிங்ஸ் வந்து இந்த உலகத்துல போய்கிட்டு இருக்கு. அதனால
நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட கத்துக்கிறாங்க. இந்த உலகத்தோட ஒன்றி போகணும் அப்படின்னு வந்து காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னு புதிய புதிய டெக்னாலஜிஸ், புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ட்ரைனிங் நம்பர் 2 இப்ப பார்த்தோம், $5,000. ட்ரைனிங் நம்பர் 3 இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க $12,500 பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பேக்கேஜும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 360 degrees அப்படின்னு சொன்னதுதான். அதுல $25,000. இந்த இடத்துல நீங்க ஹோல்டிங் கம்பெனிஸ் கிட்ட போய் பேசலாம். இவங்க யார் இருப்பீங்கன்னா நம்ம ரேட்டிங்ல நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சி வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸுக்கான தேவைப்படுற பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை நம்ம ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்ஸ்ல வந்து ஆட் செய்யப்பட்டிருப்பாங்க. சரி, நீங்க எல்லாமே நம்ம எஜுகேஷன்ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு யூரோப்பியன் மெம்பர் ஸ்டேட்ஸ்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும், ஒரு ரெஜிஸ்ட்ரியில ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ற வார்த்தையில இருக்கணும். இன்னும் நிறைய வருடம் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைச்சு, ஒரு ரெடிமேடான வீடியோ கிடைச்சு, நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ல ஒரு பார்ட்டா வர்றதுக்கு நிறைய செலவுகள் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் 500,000, 5,000, 10,000 அப்படின்ற ஃபிகர்ஸ் வந்து மாறி இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, $2,500,000 உங்களுக்கு கோடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சில டோக்கன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்றதுக்கு அவைலபிள் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க ஸ்டேக் பண்ணி உங்களுக்கு UNTB எடுத்துக்கலாம். யாரெல்லாம் கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வராங்களோ லான்ச் பண்றதுக்கு பேக் ஆஃபீஸ்ல, அதாவது பேக் ஆஃபீஸ்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த NDE ப்ராஜெக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க பை பண்றாங்களோ அந்த டோக்கன்ஸ் அவங்க பயன்பாட்டுல யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அடுத்த 10 வருடத்துல உங்களுக்கு வருகிற அட்வான்டேஜ் நீங்க திங்க் பண்ணணும்னா, எனக்கு ரிவார்ட் வந்ததுமே ஸ்டேக்கிங்க்கு டோக்கன் பிரைஸும் வளரதான் போகுது. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரியில வந்து கம்மியா இருந்தா கூட என்கிட்ட வந்து டோக்கன்ஸ் கிடைக்காது. சரி, இப்ப இந்த இடத்துல மார்க்கெட்டிங் பிளான் பத்தி பேசுவோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம பேக் ஆஃபீஸ்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ நான் பேசுறேன். இன்னொரு ஃபேஸும் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பேக் ஆஃபீஸ்ல வர்றது. அதனால இந்த பர்டிகுலர் ரிவார்டும் போனஸும் உங்களுக்கு பேங்க் ஆஃபீஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கப்படும். லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு புது மார்க்கெட்டிங் பிளான் வரும். அது வேற போனஸா இருக்கும் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம். சரி, அது அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மார்க்கெட்டிங் பிளான. ஜூலை ஆஃப் ஆகஸ்ட்ல வரும்போது அதை பத்தி பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் எவோரிச்சுடைய ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பிளான பயன்படுத்துவோம். இந்த இடத்துல ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்றத நான் சொல்றேன். இத மாதிரி நீங்க முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க.
ஸ்லைட் பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இங்க காட்டப்படும். கமிஷனா உங்களுடைய முதல் லெவல்ல 7% உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிக்னலர் அப்படின்ற நபர் இல்ல இன்ஃபார்மர் அப்படின்ற நபருக்கு கொடுக்கப்படும். ஆனா டிஜிட்டல் செல்லருக்கு அவருடைய கமிஷன் தனியா கிடைக்கப்படும். உங்களுக்கு வந்து எந்த லெவல்ல கிளைண்ட் இருக்காங்க அப்படின்றது இங்க பார்க்கப்பட மாட்டாங்க. உங்களுடைய கிளைண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஆமா, நம்ம டிஜிட்டல் கேரண்டிஸ் வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுக்கப்படும், லீகல் என்டிட்டிஸ்க்கும் கொடுப்போம். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த நபர்களுக்கு, நம்ம கம்பெனி பார்த்து வரவங்களுக்கு. அவங்க எல்லாருக்கும் டோக்கன்ஸ் தேவைப்படும். அவங்க அந்த டோக்கன்ஸ் பர்ச்சேஸ் வந்து யூஜிபே குரூப் மூலியமா பண்ணி, இல்லனா அவங்க யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சிஆர்யூ பர்ச்சேஸ் பண்ணி அதை WCRU கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்ப நான் ஒரு பிரைவேட் என்டிட்டியோட சிக்னேச்சர் பண்ணேன், ஒரு தனிப்பட்ட நபருடைய சிக்னேச்சர் வந்து சைன் வாங்கினேன் அப்படின்னா அவங்க ட்ரைனிங் பேக்கேஜஸ் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்டோடது. அப்படி வாங்கும்போது அவங்களுடைய அப்ளைன் வந்து 7% வரும். இப்ப என்னுடைய கிளைண்ட் வந்து யூஜிபி குரூப்ல இருந்து வாங்குறாங்கன்னா எவரேஜ் பேக் ஆபீஸ்ல இருந்து எனக்கு அடிஷனல் கமிஷனும் வரும். என்னுடைய கிளைண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களா எத்தனை டோக்கன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி, அப்போ 2 டோக்கனும் எனக்கு வரும். உங்களுக்கு ஒரு கையில வந்து 7% வந்து எஜுகேஷன் செல் பண்றதுக்காக 7% கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு எவரேஜ் மார்க்கெட்டிங் பிளான்ல வரும், அந்த கமிஷனும் வரும். இந்த இடத்துல நீங்க பாத்துக்கணும், 7% வந்து செல்லருக்கு. அப்போ நீங்க ஒரு ட்ரைனிங் பேக்கேஜ் வந்து 2500 ட்ரைனிங் பேக்கேஜ் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு வரும்? $175 கமிஷன்ஸ் வரும். நீங்க இருக்கிறதுல பெரிய பிக்கஸ்ட் பேக்கேஜ் $25,000 செல் பண்றீங்கன்னா உங்களுக்கு $1,750 கிடைக்கும். உங்களுக்கு நாங்க சொல்ல விரும்புறோம், USDU வந்து ஸ்டேபிள் காயின், டிஜிட்டல் டாலர். அது வந்து ஒரு டாலருக்கு சமமானது, 1 to 1. நம்ம இந்த இடத்துல வந்து யூனிட்ஸ் வந்து பேமெண்டா பயன்படுத்துறோம். இங்க வந்து USDU கிடைக்குது உங்களுக்கு, அதை வந்து நம்ம பிளாக் செயின்ல பயன்படுத்திப்போம். இது எல்லாமே நம்ம டிஜிட்டல் கேரண்டி பேங்க் ஆஃபீஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ரிசர்வ் கோடு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க ட்ரைனிங். அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, எக்ஸாம பாஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டிஜிட்டல் ரேட்டிங், உங்களுக்கு டிஜிட்டல் ஹிஸ்டரியை நீங்க கிரியேட் பண்ணுங்க. அந்த டிஜிட்டல் ரேட்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு அங்க 3 இல்ல 6 மாதம் வரைக்கும் இருங்க. இல்ல இப்ப நீங்க ஒரு லீகல் என்டிட்டியா இருந்தீங்கன்னா உங்க கம்பெனியை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்து கோட் வரும், அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் என்னுடைய கிளைண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுப்பேன். அவங்களும் நம்ம கம்யூனிட்டியில ஒருத்தர் நபரா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க டிஜிட்டல் கேரண்டிஸை பயன்படுத்தலாம். இப்ப என்னுடைய சப்ளையரும் என்னுடைய கிளைண்ட்டும் வந்து இந்த ரேட்டிங்ல வந்து கலந்துக்கணும்னு நினைப்பாரு ஒரு குறுகிய காலகட்டத்திலே. ஒரு குறுகிய காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவர் என்ன டார்கெட் வச்சிருக்காரோ அதை ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இதுல என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேரண்டி இஷ்யூ பண்றது, பேங்க், கம்பெனிஸ், அஷூரன்ஸ், இது எல்லாமே பார்க்கும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா
நம்ம புதுசா வந்து சேர்ந்திருக்கிற நபர்களுக்கு இதை நான் தெரியப்படுத்துறேன். ஒரு சிம்பிளான விஷயத்தை இங்க பேசுவோம். 1000 வருடங்களா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத பத்தி பேசுவோம். நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 50% நம்ம மக்கள் தொகையில அவங்க பிரெட் வந்துதான் ஒரு பெரிய உணவா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரைஸ், அது வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு முக்கிய உணவா எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2019 வருடத்துல நம்மளுடைய கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் லான்ச் செய்யப்பட்டது. 2019 1 கிலோ உடைய பிரெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா $3.2. அப்போ எவ்வளவு நீங்க சிஆர்யூல பே பண்ணிருப்பீங்க? 2206 சிஆர்யூ பே பண்ணிருப்பீங்க. அதே 2021 1 கிலோ பிரெட்டுக்கு நீங்க $3.7 பே பண்றீங்க. ஆனா சிஆர்யூல பாத்தீங்கன்னா அது 9.2 தான், 40 cents. இதே 2023 பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், 1 கிலோகிராம் வந்து பிரெட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா $4 போட்டிருக்காங்க. ஆனா சிஆர்யூல பாத்தீங்கன்னா 0.03. சரி, இந்த விலை வந்து அதே ஒரே மாதிரிதான் வந்து மாற்றம் அடையும். இன்னும் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல தங்கம், அதுக்கப்புறம் ஒரு காரையும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஒரு ரெகுலரான கார் இல்ல, அது வந்து ஒரு ஃபெராரி கார், ரொம்ப வந்து அதிகமான பிரைஸ் உள்ள கார். ஏன் அந்த இடத்துல ஃபெராரி ஆட் பண்ணிருக்கேன்னா, உலகத்துல ஒரு சில நிறுவனத்துல இருக்கிற வந்து ஒரு பெரிய கம்பெனியாகிய நிறுவனம் ஃபெராரி, அதனால அதை ஆட் பண்ணிருக்கேன். இல்ல அப்படின்னா வேல்யூபிளான கார் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேங்க்ஸ்ல வந்து கொலாட்ரலாவும் பயன்படுத்துறாங்க. அப்ப நீங்க ஃபெராரியோட ஷேர்ஸ் கூட கொலாட்ரலா வைக்கலாம். வந்து 1 கிராம் ஆஃப் கோல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா 40 யூனிட்ஸ். பிறகு வந்து நம்ம ஒரு டைம் ஸ்கெட்யூல் எடுத்திருக்கோம். இதுல வந்து 27 சிஆர்யூ கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ 2021 வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல 1 கிராம் வாங்கணும்னு சொன்னா 55 யூனிட்ஸ் பே பண்ண வேண்டும். மேற்கொண்டு நம்ம 137 சிஆர்யூ வந்து கொடுக்க வேண்டும். இப்போ 2023 வந்து நம்ம செக்யூரிட்டி டோக்கன்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா 0.65 சிஆர்யூ. அப்போ 1 கிராம் ஆஃப் கோல்ட் வாங்குறதுக்கு நமக்கு 75 யூனிட்ஸ் வேண்டி இருக்கு. ஆனா கம்மியான சிஆர்யூ கொடுத்தாலே போதும். இப்ப வந்து நான் ஒரு ஸ்டேபிள் ஃபுட் மூலமாக உங்களுக்கு புரியும்படி விளக்கமாக சொல்கிறேன். சிஆர்யூ வாங்கும் கெப்பாசிட்டி வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வச்சு நான் உங்களுக்கு உதாரணமாக விளக்குகிறேன். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து 1 kg ஆஃப் பிரெட் வாங்குறதுக்கு 9.3 சிஆர்யூ வந்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனா 2023 286 கிலோகிராம் ஆஃப் பிரெட் வாங்குறதுக்கு வந்து நம்ம வாங்க முடியும். அதாவது இதே அளவு சிஆர்யூ கொடுக்கிறோம், 9.3 சிஆர்யூ நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு இந்த அளவுக்கு, அதாவது 1 kg ஆஃப் பிரெட் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆச்சோ நம்ம வந்து 286 kilograms ஆஃப் பிரெட் வந்து வாங்க முடியும் 9.3 சிஆர்யூ. இப்போ
ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கு நீங்க பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து 9.3 CRU வாங்குறதுக்கு என்ன யூனிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனோ அந்த 9.3 CRU வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ண யூனிட்ஸ் பாருங்க 0.40. ஆனா 114 யூனிட்ஸ் வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. இப்ப வந்து அதே மாதிரிதான் ரைஸ்க்கும் இப்போ நான் வந்து நம்ம பிரெட் மற்றும் அரிசி ஒரு உதாரணமாக நான் காண்பித்து இப்ப வந்து நான் ஒரு 9 to 5 வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், வருமானம் வந்து எனக்கு வருது, அதுல வந்து நான் ஒரு தொகையை வந்து சேமிக்கிறேன். என்னதான் நான் சேமிச்சாலும் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல நான் சேமிக்கிற அளவுக்கு பண்ண முடியாது, இந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. இப்ப வந்து ஃபியட் மணி, கிரிப்டோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க 2 வருடங்களுக்கு முன், அதாவது நீங்க எந்த அளவுக்கு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கி இருப்பீங்க. இதுதான் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி. நம்ம டோக்கன்ஸ் உடைய மதிப்பீடு இப்படிதான் இருக்கு. 2019ல நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருந்தோம், கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம். போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 12 மில்லியன். இப்போ எப்படி இருக்கு வேல்யூ அப்படின்னு சொன்னா $500 மில்லியன் மேலாக இருக்கிறது. $11.6 பில்லியன் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரைஸ். இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு அதிகமான மதிப்புன்னு சொல்லலாம். இப்ப டோக்கன்ஸ் வந்து வேர்ல்ட் மணிக்கு உண்டான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்க ஒரு கோ ஓனர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல. நான் இப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி யாரெல்லாம் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ராஜெக்டுடைய ஒரு பங்குதாரராக மாற வேண்டிய ஒரு வாய்ப்பை தரும். அப்ப வந்து உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை தரம் மாறும். இப்போ நம்ம இந்த வெபினாரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த நேரம் வந்து ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த நேரம் உங்களுக்கு செலவழித்ததாக நீங்கள் என்றும் நினைக்க மாட்டீர்கள்.